Hi dear students, we had already finished two lessons, physics first lessons and biology first lesson. Now today we are going to see chemistry first lesson. The lesson name is matter around us. Okay, in lower classes we had studied, right? What is matter? Do you know? We know that everything that occupies space and a mass is called matter. Okay, do you know what is matter is composed of? We have studied earlier the matter is composed of tiny little particles. Matter is composed of tiny little particles that is called atom, right? Which cannot be seen with naked eye, cannot be seen. Okay, that particle is called atom. In this lesson, we will study about elements, the symbol of elements. Okay. So the introduction of this lesson is, in the universe, all manifestation, phenomena and evolution of life are caused by matter and energy. Okay, I already give a small introduction of matter. You know very well. I think you know very well what is atom, what is molecule, what is element, what is compound, right? Now, in this session, we are discuss about elements. What are elements? Elements are everywhere. They are building block of everything on earth. Building block of everything on earth அப்படின்னா பூமியில் எல்லாமே அதுக்கு பில்டிங் பேஸே என்னதுதான் எலமெண்ட்ஸ். பென்சில், டெஸ்க், மவுண்டெயின், கார், புக் எக்ஸெட்ரா எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது? எலமெண்ட்ஸ் இருக்குது, ரைட்? Do you know what do you, when you are breathing, you are actually inhaling air? Inhaling means intake. What type of gas we will intake? Oxygen, right? The air you breathe is made up of many elements like oxygen, nitrogen and argon. நம்ம சுவாசிக்கிறதுல ஆக்சிஜன் மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஏர்ல வேற என்னென்ன காம்பவுண்ட்லாம் இருக்கு, எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆர்கன். Okay, an element is a pure substance that cannot be broken down by chemical methods into simpler compounds. Element is a pure substance. Element அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? காம்போனன்ட்னா மிக்சர், அதில் தான் நிறைய இது கலந்துருக்கும். எலமெண்ட்ஸ்னால பியூர் சப்ஸ்டன்ஸ் தான் இருக்கும், ரைட்? ஆல் ஆட்டம்ஸ் ஸ்பெசிபிக் எலமெண்ட் ஹேவ் எக்ஸாக்ட்லி த சேம் கெமிக்கல் மேக்கப், சைஸ் அண்ட் மாஸ். ஈச் ஆட்டம் ஹேஸ் ஆன் அட்டாமிக் நம்பர். ஒவ்வொரு ஆட்டமுக்குமே தனித்தனி அட்டாமிக் நம்பர் இருக்கும், right, which represent the number of protons that are in the nucleus of single atom of that element. There are total of 118 elements. Total 118 elements இருக்கு. Many elements வந்து நேச்சுரலி கண்டுபிடிச்சது, நேச்சுரலியாகவே இருக்குது, சரியா? ரிமைனிங் பார்ட்டை தான் நம்மளா ஆர்டிஃபிஷியலாக லேபில் கண்டுபிடிச்சது, லெபார்டரியில், வித் த ஹெல்ப் ஆஃப் த சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட், த சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இப்போ எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். எலமெண்ட்ஸ் அப்படின்னாவே அது ஒரு பியூர் சப்ஸ்டன்ஸாக தான் இருக்கும், அது எந்த ஒரு மிக்சரும் இருக்காது. அது மாதிரி அதை வெறும் கண்ணால் பார்க்க முடியாது, ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து சிம்பிள்ஸ் ஆஃப் எலமெண்ட். என்னென்ன சிம்பிள்ஸ் அப்படின்னா என்ன? குறியீடு அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளஸ் அப்படின்னாவே என்ன ஞாபகம் வரும்? ப்ளஸ் டினோட்ஸ் வந்து அடிஷன், மைனஸ் டினோட்ஸ் இன் சப்ராக்ஷன், நம்ம இன்ட் டினோட்ஸ் இன் மல்டிப்ளிகேஷன், தி சிம்பிள் இஸ் division. So the same thing follow in the chemistry. Greek symbol, alchemist symbol, Dalton symbol, Berzelius symbols அப்படின்னு நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்க போறோம். Greek symbols. The symbol is in the form of geometrical shapes are used by the ancient Greeks to represent the four basic elements around us, such as earth, air, fire, water. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் இருக்கு. ட்ரையாங்கிள் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்காங்க ஏருக்கு, எர்த்துக்கு, ஃபயர், வாட்டர். தீஸ் ஆர் த கிரேக் சிம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆல்கமெட்டிக் சிம்பிள்ஸில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சர்க்கிள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஓகேவா? அதுதான் வந்து ஆல்கெமிஸ்ட் சிம்பிள். இது வந்து மோஸ்ட்லி வந்து கோல்டுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்கெமிஸ்ட் சிம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து டால்டன் சிம்பிள்ஸ். In 1808, John Dalton, English scientist, tried to name various elements based on the pictorial symbols. அவரும் என்ன சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா அதே மாதிரி தான் இமேஜில் கொடுத்த மாதிரி தான். சர்க்கிள்குள்ளே டாட்டு, சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள், ஷேடோ சர்க்கிள், ப்ளஸ் சல்ஃபர், இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாரு இமேஜஸில். யார், எந்த சயின்டிஸ்ட்னா ஜான் டால்டன், 1808. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெர்சிலியஸ் சிம்பிள். இவங்க ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் ஒவ்வொரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. பெர்சிலியஸ் சிம்பிள். இன் 1830 ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ் டிவைஸ் சிஸ்டம் யூசிங் லெட்டர்ஸ் ஆஃப் ஆல்பபெட். இவர் தான் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா
அல்ஃபபெட் லெட்டரே கொடுக்கலாம், இமேஜுக்கு பதிலாக லெட்டர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இட்ஸ் சிஸ்டம் ஃபாலோ அண்டர் த ஹெட்டிங் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ப்ரெசன்ட் சிஸ்டம் ஃபார் டிட்டர்மினிங் சிம்பிள்ஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ். நம்ம இப்போ ப்ரெசன்ட் சிஸ்டத்துலையும் இந்த சிம்பிள்ஸ், இவருடைய சிம்பிள்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம், அல்ஃபபெட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேவா? எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் அஸ் சிம்பிள். அது அல்ஃபபெட்டில் இப்போ போரான் அப்படின்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதோடைய ஃபர்ஸ்ட் லெட்டரை சிம்பிளாக கொடுக்கலாம். கார்பன்னா சி, ஹைட்ரஜனா ஹெச், ஃபர்ஸ்ட் லெட்டர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் ஹேவிங் ஃபர்ஸ்ட் லெட்டர் அஸ் சிம்பிள். ஸோ எலமெண்ட் இப்போ இன்னொரு டவுட் வருது. சரி, எலமெண்டோட ஃபர்ஸ்ட் சிம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னா ரெண்டு எலமெண்ட்டுக்கும் ஒரே சிம்பிள் இருந்துச்சுன்னா, இப்போ ஆர்கனுக்கும் ஏ, அலுமினியத்துக்கும் ஏ, அப்போ அதை எப்படி வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னா அதுக்காக தான் செகண்ட் லெட்டரும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஏஎல், பிஏ, பிஇ அப்படின்னு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேவா? சேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சேமாக இருந்தால் செகண்ட் லெட்டர்லையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க, ஏஆர், ஏஎஸ். ஓகேவா? These are the symbols of elements with same two letters. Next, Greek or Latin name of elements. சில லத்தீன் நேம் கொடுத்துருப்பாங்க. சோடியம், நாட்ரியம், சிம்பிள் Na, பொட்டாசியம் K, அயன் Fe, gold Au, silver Ag. These are the important one word. So study well the tablet column also. Next, elements named using name of the country scientist name. சில இதில் country name கொடுத்துருக்கலாம், சயின்டிஸ்டோடைய நேமையும் சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அமெரிக்கன் AM, யூரோப்பியம் EU, அயோடின் I, மெர்குரி HG, God Mercury. So it's derived from mythological character. Okay, next, writing the symbols. While writing the symbol for an element, we should adhere to following rules. ஒவ்வொரு சிம்பிள் எழுதணும் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக ரூல்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். If the element has a single English letter as a symbol, it should be written in a capital letter. எந்த லெட்டரில் கேபிட்டல் லெட்டர் மென்ஷன் பண்ணி தான் கேபிட்டல் லெட்டர் தான் எழுதணும். ஸ்மால் லெட்டர் எழுதுனா அது வந்து ராங் ஆன்சர். For element having two letters symbol, the first letter should be in capital followed by small letter. That's all, students. See you next class. Thank you for watching.